Hi guys, welcome to MrsSamalayarai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா சூப்பரான கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல். அதுதாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் இது வந்துட்டு ரேஷன் பச்சரிசியை வச்சு நம்ம செய்ய போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சக்கரை பொங்கல் எப்படி சூப்பரா பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசம் வரணும், அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப கலர் வந்துடக்கூடாதுங்க, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 கப்பு வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. நான் எடுத்திருக்க பச்சரிசி வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தாங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரமாக இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்ததாக வந்து இதை வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். தண்ணிலாம் இல்லாமல் நம்ம இந்த அரிசி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. 1 கப் பச்சரிசிக்கு வந்துட்டு 3 கப் தண்ணி, 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்து 4 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ப்ரெஷர்லாம் அதுவாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு வந்து பாகு வெல்லம் இருக்கு இல்லையா, அதாங்க எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் கலரான வெல்லமாக எடுத்திருக்கேங்க. அப்போ தான் வந்து பொங்கல் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் நுணுக்கிட்டு தாங்க அளவு எடுத்திருக்கேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க, நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வெல்லத்தில் தண்ணி சேர்க்கும் போது நம்ம 1/4 கப்புக்கும் குறைவாக தாங்க சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காகவே கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு குக்கர்லேயும் விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வச்சுருக்க அளவு தண்ணி வந்து கரெக்டாகவே இருக்குது. அரிசியும் பருப்பும் நல்லாவே வந்துட்டு வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி வந்து நம்ம மசிச்சுக்கணுங்க. நம்ம வச்சுருக்க தண்ணியோட அளவு பாருங்கள், அதிகமாகவும் இல்லை, அதே மாதிரி அரிசி வேகாத மாதிரியும் இல்லை, நல்லா குழைக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வெல்லம் வந்து கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெள்ளை கரைசல் வந்து வடிகட்டும் போது லைட்டாக சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அது வடிகட்டவே முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப திக்காக தான் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சூடாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வடிகட்ட முடியும். இப்போ வந்து வடிகட்டியாச்சுங்க. இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலை. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகும் அந்த பொங்கலும் சேர்ந்து ஒன்றா வரட்டும். நமக்கு நல்லாவே வந்துட்டு நான் கலந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இதுக்கு ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தா இந்த ஜாதிக்காய், அதுவும் வந்து ஒரு பிஞ்சு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு வாட்டி எல்லாமே வந்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பொங்கலை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து இதை ஆற வைக்கும்போது நல்லாவே நமக்கு வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருங்க. இப்போது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாக வந்து ஒரு 1/2 கப் நெய் தேவைப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பொங்கல் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடுபடுத்திட்டு மீதி இருக்க நெய்யை வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் தாங்க, கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வறுபடட்டும். ஓரளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 போல் திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வந்துட்டு நமக்கு வறுபட்டு வரட்டும்.
இப்போது நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இப்போ வந்து பொங்கலில் வந்துட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த நெய் இருக்கு இல்லையா, அது வந்து பொங்கல் ஃபுல்லாகவே வந்து பரவன மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆகிடும். நமக்கு எப்போ பொங்கல் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமோ அந்த சமயத்தில் வந்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சூப்பரான கோவில் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே வந்து பொங்கல் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரண்டியில் இருக்கும்போது அது ஒட்டாமல் சூப்பராக வருதுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் சூப்பரான கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.